அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ அடுத்ததாக பார்க்க போகிற தலைப்பு பார்த்திங்கன்னா, நம்முடைய பாடப்பகுதியில் அமைந்திருக்கின்ற ஹைக்கூ கவிதைகளை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். முதல்ல ஹைக்கூ கவிதை அப்படின்னா என்ன? ஜப்பானிய இலக்கிய வரலாற்றில் சீன ஜப்பான் மொழி கலவையாக ஹைக்கூ கவிதை தோன்றியது. ஜப்பானின் புத்த மத கிளை பிரிவான ஜென் தத்துவத்தை பரப்புவதற்காக ஹைக்கூ கவிதையானது பயன்படுத்தப்பட்டது. ஆரம்ப காலத்தில் ஹைக்கூ கவிதை ஹொக்கு என்றே அழைக்கப்பட்டது. அதன் பின்னர் சைகை என்று திரிந்து ஹைக்கூ என்று ஆயிற்று. ஹைக்கூ என்றால் அணுதூசி போன்ற சிறிய கவிதை என்று பொருள். இது 3 வரிகளை கொண்டது. தமிழில் ஹைக்கூ கவிதையானது துளிப்பா, குறும்பா, கரந்தடி, விடுநிலைப்பா, மின்மினி கவிதைகள், வாமன கவிதை, அணில் வரி கவிதை என்று பலவாறாக அழைக்கப்படுகின்றது. பனி விழும் மலர்வனம் என்ற தொகுப்பிலிருந்து எடுக்கப்பட்டது ஆகும். இந்த ஹைக்கூ கவிதைகள் நமக்கு பாடப்பகுதியாக இருக்கிற கவிதைகள். சமுதாயத்தின் சீர்கேடுகளை படம் பிடித்து காட்டுவதாக இந்த ஹைக்கூ கவிதைகள் அமைந்து இருக்கிறது. நமக்கு பாடப்பகுதியாக அமைந்துள்ள ஹைக்கூ கவிதைகள் சமூக அவலங்களை இடித்துரைத்து சிறந்த பண்பாட்டாளர்களை உருவாக்குவது என்ற அடிப்படையில், அதாவது என்ற விழுமியத்தின் அடிப்படையில் இந்த கவிதைகள் அமைந்து இருக்கிறது. முதல் கவிதையினுடைய பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு மதுவும் குடும்பமும், ஒரு மது பழக்கத்தில் இருக்கின்ற ஒரு ஆண்மகனுடைய குடும்பம் என்ன நிலைக்கு தள்ளப்படும் அப்படிங்கிறத அந்த கவிதை நமக்கு எடுத்து புரிய வைக்குது. மனிதன் மது குடிப்பதனால் அவனது எதிர்காலம் மட்டுமல்ல, அவனது ஒட்டுமொத்த குடும்பத்தின் எதிர்காலமே கேள்விக்குறியாகிவிடும். இவ்வீட்டில் உள்ள சிறியோர் முதல் பெரியோர் வரை பாதிக்கப்படுவார்கள். எனவே மது பழக்கத்திற்கு எதிராக விழிப்புணர்வை கவிஞர் மலையில் குடிகாரன் மூழ்குவது தெரியவில்லை, குடும்பத்தின் எதிர்காலம் என்று கவிதை வழி பதிவு செய்கிறார். அதாவது மலையில் குடிகாரன் மூழ்குவது தெரியவில்லை, குடும்பத்தினுடைய எதிர்காலம் என்ற வரிகளில் ஒரு குடும்பத்தில் ஒரு ஆண்மகன் குடிப்பழக்கத்திற்கு அடிமையானான். அவனுடைய குடும்பம் அந்த குடிப்பழக்கத்திற்குள் மூழ்குவது குடிகாரன் மட்டுமல்ல, அவனுடைய குடும்பமே நீருக்குள் மூழ்கிவிடும் என்பதை நாசூக்காக எடுத்து சொல்லியிருக்கார். அடுத்த கவிதை பார்த்தீங்கன்னா, மரமும் குருவியும். மரங்கள் மனிதனுக்கு பல வகையான பயன்களை தருகின்றன. அதே நேரத்தில் விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் உணவளிப்பதும் உறைவிடமாகவும் திகழ்கின்றன. உணர்த்தும் விதமாக இக்கவிஞர் மரத்தை வெட்டியவன் வீட்டிலேயே அம்மரத்திலிருந்து குருவி தஞ்சமடைவதாக கூறுகிறார். அதாவது மரம் வெட்டுகின்றவனுடைய வீட்டிலே அந்த குருவி தஞ்சம் அடைகிறது என்றால் அது எவ்வளவு நாளைக்கு அதனுடைய உயிர் தங்கும் என்பதுதான். மரவெட்டியின் வீட்டில் தஞ்சம் அடைகிறது குருவி என்ற வரிகள் நமக்கு மிக ஆழமான கருத்தை எடுத்துரைப்பதாக அமைந்திருக்கிறது. மரங்கள் மனிதனுக்கு பல வகையில் உதவி செய்தாலும் அந்த மரத்தை நாம் இயற்கையை அழித்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் மரத்தை வெற்றவன் வீட்டிலே ஒரு குருவி தங்குகிறது என்றால் அதனுடைய நிலைப்பாடு எவ்வளவு ஆழமாக அழுத்தமாக கவிஞர் உணர்த்தியிருக்கின்றார். சங்கொலியும் விவசாயமும். மனிதனின் அடிப்படை தேவைகளில் முதன்மையானது உணவாகும். அவ்வுணவு தேவையை உழவு தொழிலால் மட்டுமே நிவர்த்தி செய்ய இயலும். ஆகையால் உழவு தொழிலே முதன்மையான தொழிலாக சான்றோர்களால் கருதப்படுகிறது. ஆனால் இயற்கை காரணிகள், இடைத்தரகர்களின் தலையீட்டு போன்றவற்றால் விவசாயத்தில் பலன் கிடைக்காத விவசாயிகள் தங்கள் விளைநிலங்களை விற்பதற்கு தயாராகின்றனர். இதனை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு உள்நாட்டு மற்றும் பன்னாட்டு நிறுவனங்களின் முதலாளிகள் விவசாய நிலங்களை வாங்கி தொழிற்சாலைகள் கட்டுகின்றனர். விவசாயி தன் நிலத்தை விற்றுவிட்டாலும் அந்நிலத்தோடு கொண்டிருந்த அவனது உறவும் என்றும் உயிர்ப்புடன் இருப்பதாலும் தொழிற்சாலையிலிருந்து சங்கினுடைய ஒலி கேட்கும் போதெல்லாம் அவனுடைய மனம் வருத்தமடைவதை ஆலை இயங்கும் சங்கொலி ஒலிக்கும் போதெல்லாம் வாடினான் நிலம் பறிகொடுத்த விவசாயி என்ற வரிகளில் பறிகொடுத்த விவசாயினுடைய நிலை எந்த நிலைக்கு ஆட்பட்டு இருக்கிறது இந்த சமூகத்தில் என்கின்ற விழிப்புணர்வை நமக்கு எடுத்து எம்புகின்றார்.
அடுத்தது ஒரு கவிதை பாருங்க. திசுவினுடைய கண்ணீர். பெற்றோர்களின் கையில் தவழ்ந்து விளையாடும் குழந்தையானது மகிழ்வுடனும் பாதுகாப்புடனும் வளரும். ஆனால் சில குழந்தைகளுக்கு இவ்வாய்ப்பு கிடைப்பதில்லை. பொறுப்பற்ற பெற்றோர்களால் வீட்டில் உள்ள தொட்டில் இருக்க வேண்டிய குழந்தைகள் குப்பை தொட்டியில் வீசப்படுகின்ற நிலைக்கு உள்ளாகின்றன. அக்குப்பை தொட்டியில் உள்ள குழந்தைகளின் கண்ணீர் மிகுந்த வாழ்க்கையின் தொடக்கத்தை தொட்டிலாக மாறியது குப்பை தொட்டி கண்ணீருடன் திசு என்று மிக உயரியான சிந்தனையை மக்களுக்கு எடுத்து புரியும் வகையில் கவிஞர்கள் ஹைக்கூ கவிதை மூலம் நமக்கு உணர்த்திருப்பது மிக உன்னதமானது. இக்கவிதைகள் ஒவ்வொன்றையும் சமூகத்தில் நடக்கிற அவலங்களை நமக்கு அப்படியே படம் பிடித்து காட்டுவதாக ஒரு சில வார்த்தைகளிலே சொல்லி இருப்பதும் அவருடைய கவித்திறமையை எடுத்து காட்டுகிறது. இது நாம் சிந்திக்கப்பட வேண்டிய சில கவிதைகள். இதை உணர்ந்து கொண்டால் ஒவ்வொருவரும் இக்கவிதையில் உள்ள வரிகளை உணர்ந்து செயல்பட்டோமே ஆனால் இந்த நாடும் இந்த சமூகமும் சில அவலங்களிலிருந்து விடுபட்டு நல் நிலைக்கு கொண்டு வர முடியும் என்பது நிச்சயம். நன்றி, வணக்கம்.